கள்ளக்குறிச்சியில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தேர்தல் பிரச்சாரம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான கள்ளக்குறிச்சி நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சர்பிதனுக்கு சீமான் வாக்கு சேகரித்தார். அவற்றை காண்போம். வாக்கை நீங்கள் விற்கும் போது பக்கத்தவர்களாகி வருகிறீர்கள், நேர்மையற்றவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். ஒருத்தர் ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்கன்னா அவங்க மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற எண்ணமே வராது. 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் தேர்தல் வரும்போது உங்களை பார்ப்பாங்க, உங்களை சந்திக்க வருவாங்க. அப்ப என்ன, போன தடவை 1000 ரூபாய் கொடுத்தோம், இந்த தடவை ஜனங்கள் போக மாட்டாங்க, கொஞ்சம் திட்டுவாங்க, ஒரு 2000 கொடுத்தோம். அதுக்கு மேல ரொம்ப என்ன பண்ணி ஒரு 5000 கொடுத்தோம். நீங்க நோட்டை வாங்கிட்டு ஓட்ட வைக்கிறீங்க, ஆனா அந்த ஓட்டை வாங்கிட்டு நாட்டை வைக்கிறாங்க. இது தினம் கோயிலுக்கு போய் கும்பிடுறவங்க, தினம் பள்ளிவாசல் போய் தொழுகிறவங்க, தினம் தேவாலயத்துக்கு போய் ஜெயிக்கிறவங்க செவிக்கிறவங்க செய்யற வேலை இல்லை. 2வது, படிச்சு கற்றறிந்த இளைஞர்கள், தம்பியினைகள், அறிவார்ந்த ஒரு இனத்தின் மக்கள் செய்யற வேலை இல்லை. அறத்தின் வழி நின்று வாழ்ந்த இனத்தின் கூட்டம் செய்த வேலை இல்லை. தமிழர்கள் யார்? அறம் சார்ந்து வாழ்ந்தவர்கள். அறத்தை அறம் தந்த மரத்தின் வழி, மானத்தின் வழி நின்று வாழ்ந்தவர்கள். மானத்தை காப்பாற்ற வீரத்தின் வழி நின்று, மரத்தின் வழி நின்று வாழ்ந்தவர்கள். இங்க மானமும் வீரமும் உயிரிழந்து வாழ்ந்த கூட்டம். அறம்தான் இது பாவம், இது சரி, இது தவறு, இது தர்மம் என்று சிந்தித்து செயல்பட்டு வாழ்ந்தவர்கள். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூட்டாகும் என்று சில பிரகாரம் பாடுகள். என் அன்பிற்குரிய மக்களை, அறத்தின் வழியில் வாழ்ந்த மரபர் கூட்டம் நாம் இங்கே அந்த பிழை செய்யவே கூடாது. காசு கொடுக்கிறவன் ஒரே ஒரு கேள்வி, உங்க மகன் சொல்றேன், தனியார் யோசிக்க, காசு கொடுக்குறான், ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய். அப்போ 7 லட்சம் ஓட்டு, பாராளுமன்றத்துக்கு 5 லட்சம் ஓட்டு, அது 1 லட்சம் ஓட்டு. அப்ப எத்தனை கோடி ரூபாய் வருது? 2000. சிலர் 5000 கொடுக்க தயாரிட்டாங்க. அப்ப எத்தனை கோடி கிடைச்சிருப்பாங்க? ஒரு தொகுதிக்கு 100 கோடி கணக்கிட்டா அப்ப 40 தொகுதிக்கு பாராளுமன்ற தொகுதிக்கு எத்தனை கோடி, எத்தனை 1000 கோடி? இது எப்படி சம்பாதிச்சா? இப்ப ஏன் இந்த காசை கொடுத்து முதலீடு செய்து வெல்ல நினைக்கிறாங்க? இவ்வளவு காசை கொட்டி பதவிக்கு வந்து உங்களுக்கு சேவை செய்ய நினைக்கிறார்களா? அவர்கள் எல்லோரும் மகாத்மாக்களா? அவ்வளவு நல்லவர்களா அவர்கள்? அவ்வளவு நல்லவர்கள். மக்களுக்கு சேவை செய்ய நினைக்கிறவர்கள் காசு எடுத்து கொடுக்கிறான். உங்கள் பிள்ளைகள் எங்களை போல நேர்மையாக இருந்து நாங்கள் நின்று ஓட்டுகிறோம். எங்களை மாதிரி ஒரு இதை பேச சொல்லுங்க. நாங்கள் வந்தா விவசாய கடன்களை கல்வி. இப்போ நாம விவசாயி கடனாளி ஆனது இது யாருடைய ஆட்சி? நாங்க உங்க பிள்ளைகள் என்ன சொல்றோம்? நீங்கள் வந்ததால் தான் எங்கள் விவசாயிகளே கடனாளி ஆனாங்க. விவசாயி கடனாளி ஆயிட்டாங்கன்னா உன் காடு நாடு பிச்சைக்காரனா? விவசாயி தான் உலகத்திற்கு எல்லாவற்றையும் கொடுத்தான், அவனே கடனாளி ஆகிட்டான் என்றால் நாடு சுடுகாடு ஆகிட்டான். முட்டாளா? சுடுகாடு ஆகிடுச்சு. இன்னும் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, விவசாய கடனை தள்ளுபடி செய்வோம், விவசாய கடனை தள்ளுபடி செய்வோம். போன தடவை தள்ளுபடி பண்ணீங்க, மறுபடியும் கடனாளியானா? அதுக்கு வந்து ஆட்சியை தள்ளுபடி பண்ணீங்க, அப்புறம் ஏன் கடனாளியானா? இப்ப தள்ளுபடி செய்வீங்க. கடனாளி ஆவானா ஆக மாட்டானா? பதிலுங்களா? ஆனால் நாங்கள் சொல்லுகிறோம், விவசாயம் அரசு பணி. 58 வயதான வேளாண் குடிமகனுக்கு ஓய்வூதியம். ஆசிரியருக்கு ஓய்வூதியம் இருக்கு, அரசு பணியில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஓய்வூதியம் இருக்கு. இந்த அகில உலகத்துக்கு அத்தனை பேருக்கு, மாவட்ட ஆட்சியர், காவல்துறை அதிகாரி, ஆசிரியர், எல்லாருக்கும் சோர்வோடைய ஆக்காரங்களுக்கு ஓய்வூதியம் இருக்கிற. நீங்க நம்மளை எப்படி நக்கல் அடிக்கிறீங்களா? ஆடு மாடி மேய்க்கப்பட்ட போறாங்க. இவங்களை என்னவா பண்ண? கலெக்டரா பண்ணணும். ஒரு மாவட்டத்துக்கு ஒரு கலெக்டர் தாண்டா. ஆனா மாவட்டத்துக்கு அத்தனை பேருக்கு ஜோர் கலெக்டர் போறாரா, விவசாயி போறாங்களா? ஏய், சத்துணவு திட்டம், சத்துணவு ஒரு பள்ளிக்கூடத்துல 50 பிள்ளைகளுக்கு ஆக்கி போடுற ஆயா கவர்மெண்ட் எம்ப்ளாய். ஆயா கையில சத்துணவு சொல்லி கொடுக்குற எங்க ஆத்தாள் அப்பனும் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கக்கூடாதா? இதான் கேள்வி. டாஸ்மாக் கடையில ஊத்தி கொடுக்கிறவன் MBA, MSc, இவன் கவர்மெண்ட் எம்ப்ளாய். யாரு? சாராயம் ஊத்தி கொடுக்கிறவன். ஆனா விவசாயம் செய்யறவன்
அரசு வேலையாக இருக்காரு. ஆடு மாடு கோழிக்கு ஊசி போடுற டாக்டர் வெவ்வேறு டாக்டர் கவர்மெண்ட். ஆனா ஆடு மாடு மேய்க்கிற என் ஆத்தாளப்பனும் அரசு வேலையாக இருக்காரு. இந்த அயோக்கியத்தனத்தை முதல்ல கூட்டி எரியுங்கள். காது மனப்பான்மையிலிருந்து எடுங்கள், வீடுகளில் உடன் வந்தார்கள். ஆஸ்திரேலியா என்ற ஒரு நாடு என்ன செய்யுது? மாடு எப்படி மேய்க்குது? ஹெலிகாப்டர் மேய்க்குது. நான் உனக்கு ஜீப்பு தரேன், விலை உயர்ந்த ஜீப்பு தரேன், அதுல போய் நெய் அது மேய்ச்சிட்டு வர முடியுது. நான் சிசிடிவி கேமரா வச்சிருக்கேன், கண்காணிச்சுட்டு அறைகள் இருந்து அது மேய்ச்சிட்டு வரும். பாலக்கரை பாலத்தை விட்டு எல்லாருக்கும் எப்படி செய்வோம்? அங்கே தொழிற்சாலை போடுவோம், பாலாடை கட்டி வெண்ணெய் தயாரிக்கிறது, நெய் தயாரிக்கிறது, இன்சுலை கட்டி பால் கோலா தயாரிக்கிறது, பலாயிரம் பேருக்கு வேலை. எல்லாரும் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. உனக்கு 5000 சம்பளம் கொடுக்குறேன், செலவு பண்ணி காட்டிடு, உனக்கு தேவை இருக்காது. ஏன்? நானே எல்லாம் பார்த்துருவேன், நானே எல்லாம் பார்த்துருவேன். நாம வர்றதுக்கு முன்னாடி ரேஷன் கடையை மூட போறான், மூடிடுவான். நாம ரேஷன் போறான். எப்படி? கவர்மெண்ட் அங்காடி திறந்து எல்லாருக்கும் வெள்ளத்தக்கரை பேன் பண்றான், கடை செய்யறான். நம்ம கரும்பு ஆலைகள் வளாயில ஏற்ற கரும்பு போடுறோம். கரும்பு சக்கரை எடுத்து தொழிற்சாலை அங்கீகரிக்கிறோம். அதுல இருந்து சக்கையில தட்டு செய்யறான், சாப்பிடுற அதை தயாரிக்கிறோம். இயற்கை கரும்பு இருந்து எத்தனால் பெட்ரோல் தயாரிக்கிற தொழிற்சாலை. எங்களுக்கு வேலை வாய்ப்பு, என் நிலமும் கிடையாது, வளமும் கிடையாது, வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, வேலை வாய்ப்பு இறக்குமதி செஞ்சுக்கிறோம். நாளைக்கு தான் பார்க்கணும். கொரியால இருந்து ஜப்பான்ல இருந்து இறக்குமதி செஞ்சுக்கிறோம். இதுதான் உங்கள் பிள்ளைகள் கட்டமைக்கிற வளர்ச்சி. இவர்கள் அதை வேடிக்கையாக நினைப்பார்கள். ஒரு எள்ளு நல்ல எண்ணெய்க்கு, செட்டி எண்ணெய்க்கு எவ்வளவு மதிப்பு இருக்கு பாருங்க. மரச்செட்டி எண்ணெய்க்கு இன்னைக்கு ஒரு எள்ளு 2000 ஏக்கர்ல எள்ளு போட்டு அந்த எண்ணெய் எடுக்கிற தொழிற்சாலை 1/2 கிலோமீட்டருக்குள்ள எண்ணெய். அந்த எள்ளுல இருந்து புண்ணாக்கு தயாரிக்கிற தொழிற்சாலை, எள்ளுல இருந்து எள்ளு மிட்டாய் தயாரிக்கிற தொழிற்சாலை, கடலை ஓடும், கடலிலிருந்து கடலை எண்ணெய் தயாரிக்கிற தொழிற்சாலை, கடலை மிட்டாய் தயாரிக்கிற தொழிற்சாலை, கடலை புண்ணாக்கு தயாரிக்கிற தொழிற்சாலை. எவ்வளவு வேலை வாய்ப்புகள் சார்ந்து நிலமும் வளமும் சார்ந்த வேலை வாய்ப்புகள் பெருகிருப்பாங்க. இதனால நாங்க என்ன சொல்றோம்? தற்சார்பு, பசுமை, தாய்மை பொருளாதார கொள்கை என்று சொல்றோம். தனியார் மயம், தாராள மயம், உலகமயமாக்கல் என்கிற புதிய பொருளாதார கொள்கை என்று சந்தையாக்கி விட்டாங்க. நாடு சந்தையாகி போச்சு. இன்னைக்கு ஒரு விமானமா, ரபேல் விமானமா பிரான்ஸ்ல இருந்து வாங்க, பீரங்கியா இத்தாலியில இருந்து வாங்க, ஹெலிகாப்டர் இத்தாலியில இருந்து வாங்க, பீரங்கியா இஸ்ரேலில் இருந்து வாங்க. எல்லா நாடுகளும் இந்த ஆயுதம் வாங்கி எந்த நாட்டோட சந்தையிட்டு எங்களை காப்பாற்ற முடியும்? பாரதிய ஜனதாவுக்கு பக்கத்து நாடாக பாகிஸ்தான் இல்லை என்ற நோ பாலிடிக்ஸ். அது மட்டும் பக்கத்து நாடாக ஒரு ஆசிரியரை வாங்கிட்டு இவனுக்கு அரசியல் இவனுக்கு ஒண்ணும் இல்லை, ஒண்ணுமே. எனவே அன்பிற்குரிய மக்கள், இது எதையுமே பேச துப்பற்ற இந்த பாரதிய ஜனதா இந்த கட்சிகள் அது ஆட்சிகள் வந்து என்ன சொல்லுது? நாங்கள் பயங்கரவாதத்தை ஒழித்தோம், நாங்கள் தான் நாட்டின் பாதுகாவலர்கள், நாங்கள் தான் சௌக்கிதார்கள். என்ன சௌக்கிதார் போறேன்? ஒரு கேள்வி கேட்ட பதில் இருந்து அவன்கிட்ட. புல்வாமா மாவட்டத்துக்குள்ள, காஷ்மீர்ல புல்வாமா மாவட்டத்துக்குள்ள இப்படி ஒரு தாக்குதலை நடத்த போகிறார்கள் என்று உங்களுக்கு முன்கூட்டியே தெரியுமா தெரியாதா? இதான் கேள்வி. பதில் சொல்லாம அவன் தேச துரோகி, அவனை நாடு கடத்துங்கள், அவனை சுட்டுக் கொள்ளுங்கள், அவனை இந்தியா விட்டு விரட்டுங்கள். நானே போயிருக்கேன் பாஸ்போர்ட். இந்த நாட்டில் வாழணும் நேர்த்திக்கிற ஒண்ணு கிடையாது. அது மோடி வாழலாம், பிரதமராக வாழ்ற நாட்டில் ஆளுநர் நாட்டில் எனக்கு வாழணும் விருப்பம் கிடையாது. உங்களை ஒழிக்கணுங்கிறது தான் போராடிட்டு இருக்கேன் நான். இந்த ராகுல் காந்தி ஆளுநர், மோடி ஆளுநர், இவங்க 2 பேரும் ஒழிச்சா ஒரு நல்லவன் வந்து ஆடலாம். இந்த நல்லவங்க ஒழிஞ்சிருக்கீங்க. இந்த சிஸ்டத்தை கலத்த போதுதான் ஆக சிறந்த மனிதன் விபி சிங் என்ற பிரதமர் இந்தியாவுக்கு கிடைச்சது. இதை தகர்த்தறீங்க. அம்மையார் மம்தா பானர்ஜி வரலாம், அம்மையார் மாயாவதி வரலாம், தம்பி அகிலேஷ் வரலாம், தம்பி பவன் கல்யாண் வரலாம். ஏன் உங்க பிள்ளை சீமான் என்ற ஒரு பிள்ளை இந்த ஒற்றை கட்சி ஆட்சி முறையை ஒழிக்காத வரை இந்தியா உருப்படாது, வாழாது, வளராது. பாரதிய ஜனதாவே ஆகுது. பாரதிய ஜனதா வேற யாரு? காங்கிரஸ் வந்தா யாரு? 130 கோடி மக்கள் மாநில முழுமைக்கும் பல கட்சி. இந்த கட்சியில இருந்து தமிழ்நாட்டில் எங்க இருக்கு பாரதிய ஜனதா, எங்க இருக்கு காங்கிரஸ்? இவன் இந்தியா நாங்க ஓட்டு போட்டு ஆலோசிக்கணும். அவர் எங்களுக்கு சுடுகாட்ட போட்டு என்ன என்ன கதை இருக்கு? என்ன கதை இருக்கு? மோடி மோடி அரசு
இந்திய பாராளுமன்றத்துல பேசணும் பேச்ச சொல்லுங்க. ஆனா எல்லா நாட்டையும் சுற்றி பார்த்து பேசிக்கிறோம். இங்க வர திடீர்னு இங்க ஒரு நெட்டு உனக்கு கண்ணு தெரியாது, இங்கிட்டு ஒரு வேலை இதுல இப்படி இப்படி பார்ப்பாரு, அது எடுத்து போகும். இந்தியா நேஷன் है बड़ा बड़ा है இத நம்ம மேல காட்டுறாரு கீழே காட்டுறாரு மேலே பார்த்து கட்டு விட்டான். थोड़ा थोड़ा नहीं है बड़ा बड़ा है. நாட்டை இவர்களால் தான் பாதுகாப்பாக வைத்திருக்க முடியும் என்கிறார்கள். என் அன்பு மக்களே, நாட்டை இவர்களிடமிருந்து பறிப்பதுதான் பாதுகாப்பானது. நீங்க இவற்றிலிருந்து காப்பாற்றுறது ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு வந்து தெரியுமா, கீழே வந்து நாங்கதான் முடிச்சோம், நாங்கதான் நாட்டை பாதுகாப்பா வச்சுக்கிறோம். 5 ஆண்டுகால ஆட்சியில் ஒரு சாதனையை ஒரு சொல்லி ஓடுது. புல்வாமா மாவட்டத்தில் நடந்த தாக்குதல் என்பது என் அன்பு மக்கள் இங்க கவனிச்சுக்கணும். நான் என் வீட்டுல ஒரு வாட்ச்மேன் போட்டிருக்கேன். வாட்ச்மேன் திருடனை ஓடி பிடிக்காத என் மக்களே, திருடவர்களுக்கு முன்பு தடுத்து பிடிக்கதான் வாட்ச்மேன் போட்டிருக்கேன். நாட்டின் பிரதமர் அவங்க வச்சிருப்பது, டிஃபென்ஸ் மினிஸ்டர் பாதுகாப்புத்துறை அமைச்சராக வச்சிருப்பது, ஹோம் மினிஸ்டர் உள்துறை அமைச்சராக அவங்க வச்சிருப்பது. திருடன் தீவிரவாதி வந்த பிறகு எங்களை தாக்கி அளித்தவர்கள் திருப்பி தாக்க அல்ல பெருமக்களே, நியாயமாவே தீவிரவாதி தாக்க வருவதற்கு முன்பு அதை கண்டு உணர்ந்து தாக்கி அடிக்கத்தான் உங்களை இவ்வளவு பெரிய உயர்ந்த பதவி வச்சிருக்க. தப்பு நடந்துச்சு, உள்ள வந்துட்டான், நீங்க என்ன எங்களுக்கு கற்பிக்க நினைக்கிறீங்க? இத்தனை லட்சம் ராணுவ கட்டமைப்பு, இவ்வளவு வலிமையான உளவு கட்டமைப்பு, இதை தாண்டியது, இதை விட வலிமையானது ஒரு தீவிரவாதி என்று நீங்க காட்ட நினைக்கிறீங்க. நாங்கள் ஏற்க தயாரில்லை. நீங்கள் உங்கள் தேர்தல் வெற்றிக்காக, அரசியல் ஆட்டத்திற்காக எங்க ராணுவ பிள்ளைகளை உயிர் பலி ரத்தப்படி விட்டு விட்டீர்கள் என்று பகிரங்கமாக நான் குற்றம் சாட்டுறேன். நீங்க மறுத்து பேசுங்க, நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. அவன் தாக்க போறான்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது? தெரியாதுன்னா நீங்க இருக்கிறவரை பதில் தெரியுமா இதை ஒவ்வொரு குடிமகனும் நீங்க கேட்டு பார்க்கணும். அப்படின்னா நீங்க சௌகிதாரன் போடுங்க, காவலாளியும் போடுங்க, யாரை கொடுக்கணும்? இறந்த 42 ராணுவ வீரர்களின் படத்தை கொடுக்கணும். மோடி படமும், நிதின் கட்காரி படமும், அருண்ஜேட்லி படமும் ஏன் உங்க படம் வந்து? பாதுகாப்புக்கு என்ற வீரர்களையே பாதுகாக்க முடியாத நீங்கள் இத்தனை கோடி மக்களை பாதுகாப்பை எப்படி உறுதி செய்வீர்கள்? எப்படி உறுதி செய்வீர்கள்? ஏதோ சின்ன பையன் தமிழ்நாட்டில் ஓரத்து சீனம் கட்டிருக்காங்க நினைக்கிறீங்க. ஒரு நாள் என் உயரம் மிக உயரத்தில் வரும். அவங்க அண்ணன் இருக்கிற தம்பியில் கத்திரம் நினைக்காத ராஜா, ஒரு நாள் எனக்கு பதில் சொல்லாமல் அடிக்கடி எடுத்து நகர முடியாது. உங்க பிள்ளைகள் எங்க அனுப்புங்க பாராளுமன்றத்துக்கு. திமுக போய் என்ன செஞ்சிச்சு? என்ன செஞ்சிச்சு? அப்ப மினிஸ்டர் மழை எம்பி, அப்ப மினிஸ்டர் மழை எம்பி. என்னடா நாட படைமுடி கொடுக்குறா அவங்களுக்கு எல்லாரும். படைமுடி வயசாயிடுச்சு, இந்த கட்சிகள் அப்ப எங்களுக்கு வயசாயிடுச்சு. அவங்க போகும்போது குடும்ப சொத்தை மகனுக்கு தாய் காசு கொடுக்குது. ஸ்டாலின் அவர் மகன் எடுத்தார், கருணாநிதி மகனுக்கு சொத்தை இருக்காரு, இப்ப உதயநிதி ஸ்டாலின் சொத்தை இருக்காரு. இது கட்சிகள் அல்ல, இது பொலிட்டிக்கல் பார்ட்டி, நாட்ட பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி. இது குடும்ப நிறுவனங்கள். நாம் தமிழர் கட்சி மற்றும் ஒரு அரசியல் கட்சி அல்ல, இது மாற்று அரசியல் புரட்சி என்று இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. எனக்கு போட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம அமைக்குங்க.